அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று நான் போட்டது 100வது வீடியோ. ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக எதுவுமே சொல்லாமல் எந்த கருத்தும் இல்லாமல் என்னுடைய சூழ்நிலையை சொல்லி போட்டுட்டேன். ஆனால் இந்த வீடியோ திரும்பவும் போட வேண்டாம்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக போடாமல் இருக்க முடியலை. அதில் கமெண்டில் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், 4 பேருக்கு நல்லது தான் பேசுகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்துக்கு கண்டிப்பாக முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் இப்போ செல்லு வந்திருக்கு. முதல்ல எல்லாம் இந்த ஒரு கல்யாண வீடு, நல்லது கெட்டது விசேஷம், நண்பர்கள் எல்லாமே ஃபோன்லேயே பேசி அழைச்சி அப்படி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ எந்த ஒரு விஷயமும் ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப், ஒரு கல்யாண லெட்டர்னா கூட வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த கல்யாணத்துக்கு வரட்டுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லீவு சொல்கிறது வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டுருந்தாங்க. நான் அந்த டிரைவிங்கில் இருப்பேன். டிரைவிங் அவசரத்தில் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு 4:30க்கு எந்திரிச்சாலும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு செல்லு நோண்டுறதுக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், அவசரமாக கிளம்பி அந்த ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு இப்போ டிரைவிங்லேயே போயிட்டுருப்பேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்று கால் பண்ணினா அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய கால் பண்ணி அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லுவாங்க, நான் லீவு அப்படின்னு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியாச்சுமா, லீவுனா நம்ம நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் தமிழில் டைப் பண்ணாலும் ஒரு 15 தடவை 18 தடவை செல்லை டச் பண்ண வேண்டியிருக்கும். கால் பண்ணோன்னா ஒரே தடவை டச் பண்ணி மேடம் நான் இன்னைக்கு லீவு, அது ஒரு செகண்டில் முடிகிற விஷயத்த அவ்வளோ நேரம் டைப் பண்ணி மெசேஜ்லேயே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், நான் அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 10-50 குரூப் இருக்குது என்னுடைய செல்லில். எல்லோரும் நம்பர் தெரிஞ்சவங்க எல்லோரும் அவங்க குரூப் ஆரம்பிக்கும் போது நம்ம பேரை ஆட் பண்ணிடுறாங்க. நம்மளும் தெரிஞ்சவங்க, மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அந்த குரூப்பில் இருந்துகிட்ருப்போம். எல்லாருமே மெசேஜ் பண்ணும்போது அது எங்கேயோ போயிடுது. அந்த மெசேஜுக்கு நம்ம பார்க்குறதுக்கு மேலே எல்லாம் இருந்துகிட்ருக்குது. எல்லாத்தையுமே வாழ்க்கையில் மெசேஜ்லேயே முடிச்சுட்டா எதுக்கு, எப்படி இந்த இப்போ நம்ம ஒரு தகவல் பரிமாற்றம், நம்ம பேச்சு, அன்பு, நம்ம உறவு எப்படி நீடிக்கும்? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மெசேஜில் சொல்கிறீங்க. தயவு செய்து நேரில் சந்திக்க முடிஞ்சால் சந்தித்து பேசுங்க. மாதத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்கையாவது உறவினர்களை, நண்பர்களை, முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி அவசர விஷயங்களையாவது கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரூபா போட்டு விடுங்க. எல்லா விஷயத்தையுமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிட்டு பேசாமல் இருந்துடுறாதீங்க. நேரில் பேசுகிற மாதிரி அந்த ஒரு ஒரு அன்பு, ஒரு உறவு எதுவுமே இந்த மெசேஜில் நீடிக்காது. உங்களுக்கு போக முடியலையா கால் பண்ணியாவது பேசுங்க. இது தப்புனா என்ன திட்டுங்க, கமெண்டில் திட்டுங்க.